ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட் செல். இன்றைக்கி வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேஜி வேலை முடிய போகுது அப்படின்னு. அந்த கேஜி வீடியோ பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். முடிஞ்சதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்ன கேஜி எந்தெந்த லெவலில் செஞ்சுருக்கோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்மில் உள்ள கேஜி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ்லாம் வரும். அதாவது எல்லாமே ஒரே அளவு கேஜி மாதிரி தான் வரும். நான் வந்து வீடியோவில் கடைசியில் வந்து காட்டுறேன் எல்லா கேஜியும். இந்த கேஜியும் பாருங்கள். இந்த கேஜி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இதில் வந்து ஃபின்ச்சஸ் போட்டிருக்கோம். அந்த அப்லோடு தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வரும். நம்ம எல்லா பேர்ட்ஸும் என்னென்ன நிலைமை இருக்குது அப்படின்றது வந்து அடுத்த அப்லோடில் வரும். அந்த வீடியோவில் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தே பெல்லைக்கானே மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜி வந்து கட் பண்ணி வச்சாச்சு. வலை வாங்கிட்டு வந்து இந்த வலை பார்த்தீங்கன்னா சதுரடி நம்ம ஊரில், அதாவது தூத்துக்குடியில் ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா 11 ரூபா. நான் வாங்குற கடையில் ரெகுலராக வாங்குற கடை 11 ரூபா. அந்த வலையும் வாங்கி கட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கெட்டு கம்பி, க்ளவுஸு, கட்டிங் பேடு, அடுத்த கட்ரு, அதுக்கடுத்த ஃபுல்லாக மூங்கில் தான். நம்ம வந்து 4 சைடு கால் விடணும்ல, அந்த காலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சென்ட்ரிங் கம்பி, அதாவது சென்ட்ரிங் கம்பியில் பொடி கம்பி வந்து வாங்கி வச்சுருக்கோம். மற்றபடி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் தான் யூஸ் பண்ணுறோம். மூங்கில் வந்து கரெக்டாக கட் பண்ணி அந்த லெவலில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், நான் ஒத்தாளாக இருக்கிறனால நம்ம வந்து சேரை தான் நான் வந்து அடக்கட்டி வச்சுட்டு நான் வந்து கேஜி செஞ்சுட்ருக்கேன். எப்போவுமே இப்படி தான், 2 சேரை வச்சுட்டு 2 சேருக்கு நடுவில் வச்சுட்டு தான் நான் வந்து கேஜி செய்வேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்குலாம் சீட்டு போட்டாங்க தெரியுமா, அதுக்கு வந்து நம்ம எப்படி வெல்டிங்கில் டாக்கா வச்சுட்டு பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா கேஜியில் ஒவ்வொரு கெட்டு கம்பி ஸ்டார்டிங் வந்து, அதாவது ஒரு சைடுக்கு ஒரு 2 கெட்டு கம்பி போட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வலை பின்னுற மாதிரி இந்த வலையை வந்து பின்னுவேன். அதெல்லாம் நான் வந்து வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு பாருங்கள். டோருக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கேன். டோர் கடைசிலாம் போடணும். அதுபோக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் மூங்கில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு கெட்டுக்குமே தான் நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ஃபுல்லாக வலை மாதிரி பின்னுவோம். பின்னுனா தான் நம்ம வந்து பேட்ஸ் வந்து வெளியில் போகாமல் இருக்கும். அண்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. இந்த எலி கிளிலாம் தொல்லை இருக்காது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். எந்தளவுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேப்பே இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்டார்டிங் இப்படி கேப் இருந்துச்சும், போக பார்த்தீங்கன்னா அந்த வலை வந்து டெம்பர் ஆகி கொஞ்சம் ரொம்ப பெரிய கேப் ஆயிரும். எலி கொண்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி போச்சுன்னா பேட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. அந்த மாதிரி நிலைமையில வந்து வைக்கக்கூடாது. இந்த கேஜி நான் வந்து செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, எந்த மாதிரி பின்னிருக்கேன் பாருங்கள். கெட்டுக்கம்பி வச்சு. இந்த கெட்டுக்கம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் தான் கிடைக்கும். இது வந்து ரொம்ப இந்த நூல் மாதிரி தான் இருக்கும். நம்ம நரம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம அந்த கேஜி சுற்றுற கொஞ்சம் நல்ல யூஸாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மூங்கில் தான் வரும். இந்த மாதிரி தொய்வு கிடக்கக்கூடாது. அதனால மூங்கில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து நிறைய தான் வச்சுருக்கோம். இந்த வீடியோ ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஜி எந்த நிலமையில் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி கேஜி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தூத்துக்குடி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹோம் டெலிவரி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணிடலாம். கேஜோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணச்சில நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேஜோட ரேட்டு, அடுத்து அந்த பாட் கெட்டி குருவியோட சேர்ந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறோம். இந்த மாதிரி கேஜி, அதாவது என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸ்லேயே நம்ம வந்து கேஜி செஞ்சிடலாம். உங்களுக்கு பேட்ஸ் வளர்க்க ஆசையாக இருந்து கேஜி செய்ய தெரியாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த கெட்டு கம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடையில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கெட்டு கம்பி நான் இப்படி காட்டுற பாருங்க எந்தளவுக்கு நைஸாக இருக்குன்னு. கெட்டு கம்பிலே நிறைய குவாலிட்டி இருக்குது. அதாவது ஒவ்வொன்றும் நைஸாக இருக்கும், ஒவ்வொன்றும் தின்னமாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த கரண்ட்டுக்கெலாம் போடுவாங்க, அந்த மாதிரி கெட்டுக்குமே இருக்குது. இது வந்து ரொம்ப நைஸானது. இதுதான் நம்மளுக்கு வந்து பின்னுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கையில் க்ளவுஸ் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம கையில் அறுத்துறக்கூடாது அப்படின்றதாண்டி க்ளவுஸ் போட்டு பின்னுவேன். இந்த எப்படி பின்னிருக்க பாருங்க. இது வந்து ஸ்டார்டிங்னா இந்த மாதிரியே நம்ம கேஜை சுற்றியுமே நம்ம வந்து பின்னுவோம். ஒரு சைடு கூட லூஸ் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னணும். எந்த அளவுக்கு பின்னுறோமோ அந்தளவுக்கு வந்து கேஜி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த அளவு கேஜி பார்த்தீங்கன்னா இதோட நம்மள்ட்ட இது 9வது கேஜி. ஆல்ரெடி ஒரு 8 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதோட 9வது கேஜி ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டாக்கா மாதிரி போட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு. இதான் அந்த டாக்கா. லைட்டாக ஒவ்வொரு கட்டுக்குமே இடையில இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கையில் அந்தளவுக்கு கிளிக்காது. அண்ட் இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் அதை வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு கேஜி வந்து ரெடி ஆகிட்டுன்னு. நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அதாவது நானே கேஜி செஞ்சுட்டு நானே வந்து வீடியோ எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா டோர் எல்லாமே ரெடி பண்ணி உள்ள ஃபின்ச்சஸுக்கு இந்த கூடையும் கட்டியாச்சு. மொத்தமாக 3 கூட கட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ள ஃபின்ச்சஸ் நம்ம எதெல்லாம் போடுறோம், எத்தனை ஃபின்ச்சஸ் கிடக்குது, என்னென்ன நிலமையில இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நம்ம ஃபார்மில் உள்ள லவ் பேர்ட்ஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் வரவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். லவ் பேர்ட்ஸ் என்னென்ன பேர், எத்தனை 5 பேர் இருக்குது ஆல்ரெடி, அது என்னென்ன நிலமை இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.